நம்ம வானதி பார்த்தீங்கன்னா, சேரின் வீட்ல பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வந்திருந்தாங்கல்ல. அப்ப எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லிடுறாங்க. அதாவது எங்க அம்மா, அப்பா பாண்டியும் எனக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா எல்லாருமே உடனே அப்படியா பரவால்ல நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பார்க்குறாரு. நிலாவும் பரவால்ல வானதி அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க. ஆனா நம்மளோட பாண்டி முகத்துல பார்த்தீங்கன்னா, சந்தோஷமே இல்ல. ஒரு மாரி சோகமா இருக்காரு. உடனே அத வானதி நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணிட்டு, "பாண்டி என்ன பாண்டி? நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஆனா உன் மூஞ்சி என்னமோ சோகமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, உடனே பாண்டி எதுக்குமே பதில் சொல்லவே இல்ல. ஆனா சோழன் பார்த்தீங்கன்னா, "ஒருவேளை அவனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க விஷயம் இல்லையோ என்னமோ" அப்படின்ற மாரி எனக்கெல்லாம் சொல்றாரு. உடனே வானதி பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அத பாண்டி சொல்லட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு, "பாண்டி ஏன் பாண்டி நீ அமைதியா இருக்க? இவ்வளோ நாள் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோமோ அது நடந்துச்சு பாண்டி. எங்க அம்மா உன்ன பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க." அப்படின்ற மாரி நம்ம வானதி வந்து சொல்றாங்க. ஆனா உடனே பாண்டி என்ன பண்றாருன்னா, "சரி முதல்ல நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் "வானதி கொஞ்சம் வெளிய வாயேன், அவன்கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளிய வந்து பேசுறாங்க பாண்டியும், நம்மளுடைய வானதியும். என்ன சொல்றாரு பாண்டி பார்த்தீங்கன்னா, "வானதி இப்ப நமக்கு உடனே கல்யாணம் பண்ணணுமா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. இது கேட்டோனே வானதி வந்து, "பாண்டி என்ன பாண்டி சொல்ற? அப்போ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பமே இல்லையா? கொஞ்சம் கூட ஆசையே இல்லையா? அப்ப நான் மட்டும் தான் உன்ன உருகுரி லவ் பண்ணிட்டு இருக்கேன்ல. நான் எப்ப கல்யாணம் பண்ணி இங்க வரப்போறேன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னமோ கல்யாணம் வேணுமான்னு கேட்குற? என்ன பாண்டி சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து கேட்குறாங்க. உடனே பாண்டி வந்து, "வானதி அப்படி இல்ல வானதி. நானும் தாண்டி உன்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் உன்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஆசையா என்ன? ஆனா உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா தான் நான் கேட்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, உடனே வானதி, "ஆமா உடனே தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் என்ன பிரச்சனை உனக்கு? இவ்வளோ நாள் எங்க அம்மா அப்பாவே சம்மந்தம் சொல்லாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ எங்க அம்மா அப்பாவே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன பாண்டி உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, உடனே பாண்டி சொல்றாரு, "வானதி அது வந்து." உடனே வானதி சொல்றாங்க, "என்ன பாண்டி இழுத்துக்கிட்டே இருக்க? என்ன பிரச்சனை சொல்லு?" அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, உடனே பாண்டி சொல்றாரு, "இல்ல வானதி, அண்ணன் சேரனனுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாம நமக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம வீடும் சின்னதா இருக்கு. ஒரு ரூம் தானே இருக்கு. அந்த ஒரு ரூமும் வந்து சேரன் நான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்க இருப்பாங்க. இந்த ரூம்லயும் நிலா அங்க இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கிறது? வீடும் சின்னதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது?" அப்படின்ற மாரி தயங்கி சொல்றாரு நம்ம பாண்டி. உடனே இத கேட்ட வானதி, "ஏய் லூசா பாண்டி நீ? அதான் சோழனுக்கும் நிலாக்கும் நடந்த கல்யாணம் ஃபேக் கல்யாணம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அது சும்மா கல்யாணம் தானே. அவங்க எதுக்கு இங்க பேசாம இருந்துட்டு இருக்காங்க? அவங்க பேசாம ஹாஸ்டல்ல போய் தங்க சொல்லு. அவங்களுக்கு தான் டிவோர்ஸ் கிடைக்க போகுதுல்ல. அவங்க எதுக்கு இங்க இருந்துட்டு இருக்காங்க? அவங்கள பேசாம ஹாஸ்டல்ல போய் தங்க சொல்லு." அப்படின்னு சொல்லி நம்ம வானதி சொல்ல, இத கேட்டுட்டு நம்ம பாண்டி வந்து, "வானதி பொறுமையா பேசு. என்ன பேசிட்டு இருக்க? யாராச்சும் கேட்க போகுது. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத நீ. இங்க பாரு இப்போ நமக்கெல்லாம் தேவையில்ல. அவ்வளோதான். இதான் என் முடிவு." அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டி ஒரே பட போடுறாரு. வானதி இத கேட்டு, "இங்க பாரு பாண்டி, நீ பண்றதுலாம் சரியே கிடையாது. இப்ப என்ன? அவங்களால தான் நமக்கு பிரச்சனை. நான் டைரக்ட்டா போய் அவங்ககிட்டயே பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வானதி. உடனே பாண்டி வந்து, "வானதி இந்த மாரி பண்ணிட்டு இருக்காத நீ. நீ முதல்ல இப்ப வீட்டுக்கு கிளம்பு. ஃபங்ஷன்லாம் முடிஞ்சுச்சுல. பொங்கல்லாம் கொண்டாடிட்டல. வீட்ல தேடுவாங்க. டைம் வேற ஆயிடுச்சு. நான் எதுவா இருந்தாலும் நாளைக்கு உனக்கு ஃபோன்ல பேசுறேன். நீ கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாரு. வானதி வந்து, "இப்ப எதுக்கு என்ன நீ தெத்திக்கிட்டே இருக்க? நான் இங்க இருந்தா என்ன உனக்கு?" அப்படின்னு சொல்ல, "வானதி நான் சொல்றத கேட்பியா மாட்டியா? நீ கிளம்பு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இரு. நான் இங்க வரப்போறதே கிடையாது. இங்க பாருங்க சேரன் அண்ணா, எங்க அம்மா, அப்பா இவ்வளோ நாள் சம்மதிக்காம இருந்தாங்க. ஆனா இப்போ ஒத்துக்கிட்டாங்களே, நாளைக்கே நீங்க எல்லாரும் பொண்ணு பார்க்க வரீங்க. பாண்டிகிட்டயும் நான் சொல்லிட்டேன். நீங்க தான எல்லாரையும் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டு, "பாண்டி நான் வரேன். உள்ள உங்க அண்ணன் கிட்ட சொல்லியாச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, "நாளைக்கு நீ வரணும் பாண்டி. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்மளுடைய வானதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் பொண்ணு பார்க்கறதுக்காக வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சாரிலாம் கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா பாண்டி வீட்லேருந்து யாருமே வரவே இல்ல. உடனே நம்ம வானதி பார்த்தீங்கன்னா, பாண்டி கால் பண்றாங்க. பாண்டியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அடுத்தது சேரனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணோனே சேரன் அட்டெண்ட் பண்றாரு. சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேரன் கேட்க, உடனே வானதி சொல்றாங்க, "அண்ணே என்னாச்சுண்ணே? என்னண்ணே இவ்வளோ நேரம் இன்னும் வராம இருக்கீங்க? எங்க வீட்ல வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்பதான் அவங்க வரப்போறாங்க?" அப்படி சொல்லிட்டு. "என்னாச்சுண்ணே?" அப்படின்னு கேட்க, உடனே நம்ம சேரன் சொல்றாரு, "அதுவா வானதி" அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. "என்னாச்சுண்ணே? பாண்டி ஃபோனுக்கும் ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நீங்களும் தயங்கி நின்னுட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனை சொல்லுங்க?" அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, உடனே சேரன் சொல்றாரு, "இல்ல வானதி, நாங்க வரலான்னு தான் எல்லாருமே ரெடியா தான் இருக்கோம். ஆனா பாண்டி இன்னும் வரலையே." அப்படின்னு சொல்ல, உடனே வானதி சொல்றாங்க, "பாண்டி வரலன்னா என்ன? கண்டிப்பா வருவானே பாண்டி. நீங்க எல்லாரும் வாங்க கிளம்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே சேரன் சொல்றாரு, "என்னப்பா சொல்ற? பாண்டி வராம நாங்க எப்படிப்பா வரது? அவன் தானேப்பா மாப்பிள." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்றாரு. உடனே வானதி வந்து, "என்னமோ பண்ணி தொலைங்க. எவ்வளோ வாட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க வரணும்னு நான் இத்தனை சொல்லிட்டு தானே வந்தேன். இந்த பாண்டி பையன் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? அவனுக்கு இருக்கு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க கோவமா நம்ம வானதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே ஃபோனை கட் பண்ணிட்டு, நம்ம வானதி சேரனுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு, "சேரன் அண்ணா, என்ன இது? பாண்டி ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு வரணும்னு நான் நேத்து எவ்வளோ தடவ சொல்லிட்டு போனேன். ஏன் வரவே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே சேரன், நிலா எல்லாம் அங்க நிக்கிறாங்க. உடனே நிலா சொல்றாங்க,
வானதி, இல்ல நாங்க எல்லாருமே கிளம்பி தான் ரெடியா இருக்கோம். பாண்டி வந்தோனே தான் வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன வானதி, நீ இங்க வந்திருக்க? உங்க வீட்ல ஏதாவது சொல்லப் போறாங்க. நாங்களே வரோம். நீ போலாம்ல அப்படின்னு சொல்ல, ஆமா நீங்க எப்போ வருவீங்க? நைட்டே ஆயிடுச்சு. எப்ப பாண்டி வருதோ அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். பாண்டி வந்தோனே நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பாண்டி ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வரவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா சொல்றாங்க, "வானதி ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. பாண்டி எப்போ வந்தாலும் நாங்க சொல்லி புரிய வச்சு, இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்குனாலும் கூட்டிட்டு வரோம். ஏதோ பாண்டியனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. உடனே வானதி சொல்றாங்க, "இங்க பாருங்க, பாண்டிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அத நான் பார்த்துட்டு தான் போவேன். நீங்க அத சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல நீங்க அமைதியா போங்க. எல்லாமே உங்களால தான் நெனைக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க ஒரு வார்த்தை. உடனே நிலா வந்து, "வானதி என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல." உடனே சேரன் வந்து, என்ன வானதிப்பா சொல்ற? நிலா என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, உடனே வந்து வானதி வந்து சேரன் கிட்ட சொல்றாங்க, "எல்லாம் நீங்களும் தான் ஒரு ரீசனு. உங்களுக்கு கல்யாணம் ஆகாம நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு என்ன வந்து கேட்குறான் பாண்டி. அது மட்டும் இல்லாம ரூம் வேற இல்ல. இவங்கள போ சொல்லுங்களேன். இவங்களுக்கு சும்மா கல்யாணம் தானே நடந்தது. கோர்ட்ல கூட டிவோர்ஸ் ஓடிட்டு தானே இருக்கு. எப்படியோ இப்போ டிவோர்ஸ் கிடைச்சிரும். இது சும்மா கல்யாணம் தானே. அது வரைக்கும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்காங்க? இவங்க என்ன முறைப்படி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா என்ன? கிளம்ப சொல்லுங்க. அவங்கள எங்கேயாவது ஹாஸ்டல்ல இருக்க சொல்லுங்க. அந்த ரூம் மட்டும் இருந்தா பாண்டி என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான். அதான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறான் போல இருக்கு." அப்படின்னு சொல்லி வானதி உளறி கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு, "நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். பாண்டி வர மாதிரியே தெரியல." அப்படி சொல்லி பேசிட்டே இருக்கும்போதே, உடனே வானதியுடைய அண்ணனும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வந்துட்டு, "ஏய் பாத்தியா சொன்னேன்ல, உன்னை அவன் கழட்டி விட தான் வச்சிருக்கான். பாத்தியா சும்மா யூஸ் பண்ணிட்டு பொண்ணு பார்க்க வர சொன்னனும் பயந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாரு. இவனை நம்பி நீ கல்யாணம் வேற பண்ணணுமா? முதல்ல வீட்டுக்கு வா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அண்ணாவும் வானதியை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா ரூமுக்கு போயிட்டு ஒரே அழுன்னு அழுவுறாங்க. அந்த டைம்ல தான் சோழன் வராரு. சோழன் வந்துட்டு, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாரி இருக்கீங்க?" "ஆமா, பாண்டிக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் எல்லாம் கிளம்பியிருக்கீங்களா? அப்போ போயிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு ஒரு ஃபோனே பண்ணல நீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, உடனே சேரன் பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கான். "ஏன்டா கேட்குற நீ? நம்ம பாண்டி பையன் எங்கே போனானே தெரியல. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் வருது. நாங்க இன்னும் பொண்ணு பார்க்க போவே இல்ல." அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, உடனே பல்லவன் பார்த்தீங்களா, "அண்ணே அது வேற ஏன் கேட்குற? வானதி வேற இவ்வளோ நேரம் இங்க தான் இருந்தாங்க. இப்பதான் அவங்க அப்பாவும் அண்ணாவும் வந்து கூட்டிட்டு போனாங்க. பாண்டி வந்தா தான் நான் போவேன்னு சொல்லி அவங்களும் உட்காந்துட்டாங்க. பாண்டி அண்ணன் எங்க போச்சுன்னே தெரியல. இவ்வளோ நேரம் ஆச்சு வரவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்றாரு. இத கேட்ட சோழன் வந்து, "ஏன் வரல? ஏன் பாண்டிக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே பல்லவன் சொல்றாரு, "எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டோம். ஃபோனு சுவிட்ச் ஆஃப் வருது." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. "சரி நிலா எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, அண்ணியா? அண்ணி உள்ள தானா இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றான். உடனே சேரன் வந்து, "சோழா இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. நிலாவ கொஞ்சம் ஃப்ரீயா விடு." அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சேரன் வந்து சொல்றாரு. உடனே வந்து சோழன் கேட்குறாரு, "ஏண்ணே? ஏன் என்னாச்சு? ஏன் நிலாக்கு என்னாச்சு? ஏதோ உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பல்லவன் சொல்றாரு, "அப்படிலாம் இல்லண்ணே. வானதி அவங்கள ஒரு மாரி பேசிட்டாங்க. அதான் அண்ணி உள்ள போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நெனைக்கிறேண்ணே. நீ ஃப்ரீயா விடு." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்றான். உடனே சோழன் வந்து, "என்ன பேசுச்சு இந்த வானதி? ஏதாவது பேசி வச்சிருக்கோம். நான் போய் நிலாவ பார்க்குறேன். நிலா, நிலா." அப்படின்னு சொல்லி குரல் குடுக்குறாரு. அவங்க வந்து எதுவுமே பண்ணவே இல்ல. அப்படியே அமைதியாவே இருக்காங்க. உடனே கதவு திறந்துட்டு உள்ள போறாரு. பார்த்தா நிலா அழுதுட்டு இருக்காங்க. சோழன் அத பார்த்துட்டு, "நிலா என்னாச்சு நிலா? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க?" "இதோ பல்லவன் சொன்னா, வானதி தான் உங்கள திட்டுச்சாமே. என்ன திட்டுச்சுன்னு சொல்லுங்க. அத நான் போய் இப்ப கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல அவங்களாம் எதுவும் சொல்லல. எல்லாமே கரெக்ட் தானே. உங்களுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் நடக்க தானே போகுது. நான் உங்கள கல்யாணம் பண்ணதும் சும்மா கல்யாணம் தானே. நான் எதுக்கு இந்த வீட்ல இருந்துட்டு உங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணணும்? நான் மட்டும் போயிட்டா பாண்டிக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆயிடும்ல." அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டுட்டு சோழன், "இங்க பாருங்க நிலா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இந்த மாதிரி தப்பா ஃபீல் பண்ணிட்டீங்க? அந்த வானதிக்கு இருக்கு பாருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. உடனே பாண்டி உள்ள வந்துடுறாரு. பாண்டி வந்தோனே சேரன் போயிட்டு, "டேய் பாண்டி, என்னடா ஆச்சு? ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் வருது. எங்க போன நீ? இன்னைக்கு பொண்ணு பார்க்கணும், வானதிய பார்க்கணும்னு சொல்லியிருந்தல்ல. ஏன் எங்க போன நீ?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பாண்டி பார்த்தீங்கன்னா, "அண்ணே எனக்கு இந்த கல்யாணத்துல இப்போ விருப்பம் இல்லண்ணே. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் தான் வானதிய. ஆனா இப்போ உடனே பண்ணிக்கணும்னு எந்த அவசியம் இல்லண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாரு. உடனே சேரன், "ஏன்டா? ஏன் பாண்டி? இவ்வளோ நாள் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்காம இப்போ தான்டா ஒத்துக்கிட்டாங்க. வானதி உன்னை எவ்வளோ லவ் பண்ணது தெரியும்ல." அப்படின்னும்போது, "அண்ணா எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா உனக்கு கல்யாணம் ஆகாம எப்படிண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நம்ம வீட்லயும் அவ்வளோ இடம் இல்லையேண்ணே." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஓ! இத தான் நீ வானதி கிட்ட நேத்து சொல்லி வச்சிருந்தியா? இவ்வளோ நேரம் வானதி இங்க தான்டா இருந்தது. நான் பாண்டி வந்தா தான் போவேன்னு இருந்தது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வீட்ல அவங்க அண்ணனும் அப்பாவும் வந்து இப்ப தான் கூட்டிட்டு போனாங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "டேய் பாண்டி, இங்க பாருடா. என்ன பண்ணி வச்சிருக்கு பாரு அந்த வானதி. நிலாவ என்னென்னமோ சொல்லி கஷ்டப்படுத்தி வச்சிருக்கு. நீங்க இருக்கனால தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. நீங்க மட்டும் இந்த ரூம காலி பண்ணி போயிட்டீங்கன்னா, நாங்க கல்யாணம் பண்ணிப்போம்." அப்படின்னு ஏதேதோ சொல்லி வச்சிருக்குடா. அப்படின்னும்போது, "அப்படியா? இருக்கு அவளுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கோவப்படுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பாண்டி வந்து எப்பவும் போல கடையில போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா கோவமா இருக்காரு வானதி மேல.
வானதியும் பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டி பையன் ஏன் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்றான். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இன்னைக்கு கடைக்கு வராமயா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கடைக்கு வந்து நிக்கிறாங்க. பாண்டியும் வந்து கண்டுக்காம வேலை செஞ்சுட்டே இருக்காரு. "ஏய் பாண்டி, எங்க போன நீ? எங்க வீட்லலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ என்ன கழட்டி விட தான் நெனச்சிட்டு இருந்தியாம். சும்மா தான் நீ என்ன லவ் பண்ணிட்டு இருந்தியாம்." அப்படின்னு சொல்லி எங்க வீட்ல என்ன திட்டுறாங்க. இவனையா நம்பி இவனையா நம்பி கல்யாணம் பண்ணி போணும்னு சொன்னேன். ஒரு பொண்ணு பார்க்க வர சொன்னாலே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவனுக்கு கல்யாணம் பண்ணணுமான்னு சொல்லி எங்க வீட்ல என்ன அப்படி திட்டுறாங்க. "நீ எங்க தான் போன? ஏன் வரல நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உன் மேல நான் எவ்வளோ கோவமா இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டப்படி நம்ம வானதி பேசிட்டே இருக்காங்க. உடனே நம்ம பாண்டி வந்து, "ஒரு நிமிஷம் நிறுத்துறியா? நேத்தே எங்க வீட்ல நான் உனக்கு தெளிவா சொன்னேன். இங்க பாரு, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும். வீடும் பெருசு இல்ல. உடனே நம்ம கல்யாணம் வேணாம். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் சொன்னேனா இல்லையா? நேத்து எதுக்கு அவசரமா பண்ணி, அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து நிலாவையும் தப்பா பேசி, இப்ப அவங்களும் வீட்ட விட்டு கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி நேத்து வந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்கு மட்டும் அவங்க கிளம்பிட்டாங்கன்னா, சோழன் உன்ன சும்மாவே விட மாட்டான்." அப்படின்ற மாரி பாண்டி வந்து சொல்றாங்க. உடனே வானதி வந்து, "ஏன்? என்னம்மா? நான் சொன்னது உண்மை தானே. நான் என்ன பொய்யா சொன்னேன்? அவங்க 2 பேரும் சும்மா கல்யாணம் தானே. அப்ப எதுக்கு டிவோர்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்களா? என்னமோ நான் தப்பா சொன்ன மாரி நீயும் கோவப்பட்டுட்டு இருக்க. நீ சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு சும்மா தானே கல்யாணம் ஆச்சு. வானதி சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்றாங்க. உடனே பாண்டி பார்த்தீங்கன்னா, "உனக்கெல்லாம் அறிவே கிடையாது. இனிமே இந்த கடை பக்கமே வராத. முழிக்கவே முழிக்காத." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வானதி வந்து இத கேட்டுட்டு, "பாண்டி, அப்ப எங்க வீட்ல சொன்னது கரெக்ட் தான். நீ என்ன ஏமாத்த தான் பார்த்துருக்க. அப்ப சும்மா லவ் பண்ணிட்டு இருந்த மாரி நடிச்சியா? இனிமே எனக்கு ஃபோனும் பண்ணாத, எதுவுமே பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கோவமா கிளம்பி போறாங்க நம்மளுடைய வானதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாண்டி மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போறாரு. பாண்டி நெனச்ச மாதிரியே நிலா பேக்கும் கையுமா வந்து நிக்கிறாங்க. சோழன் ரொம்ப நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஏன் நம்ம நடேசன் கூட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. பாண்டி போயிட்டு, "வானதி பேசினத நெனச்சு இந்த மாரி முடிவு எடுக்காதீங்க. வானதி பேசினது தப்பு தான். நான் அவளுக்கு எல்லாமே சொல்லி புரிய வச்சுட்டேன். அவ கேட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டி வந்து நிலா கிட்ட கேட்குறாரு. ஆனா இருந்தாலும் நிலா வந்து, "இல்ல பாண்டி, இல்ல மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்புமே இல்ல. வானதி தெரிஞ்சு சொன்னாலும், தெரியாம சொல்லியிருந்தாலும் அதுதானே உண்மை. நான் இந்த வீட்ல இருக்கனால தானே பிரச்சனை. அது மட்டும் இல்லாம அவ சொன்னது ஒண்ணும் பொய் இல்லையே. எங்களுக்கு நடந்தது பொய்யான கல்யாணம் தானே. அதுவும் இல்லாம கோர்ட்லயும் டிவோர்ஸ் ஓடிட்டு தானே இருக்கு. என்னால உங்க பிரச்சனைக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம். நீங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி நல்லபடியா இருங்க. நான் கிளம்பிடுறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய நிலா வந்து அந்த வீட்ல இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம்.